ருசிகரமான நிகழ்ச்சி ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெஃப் வந்து கலக்கிட்டு இருக்காங்க அண்ட் விதவிதமான ரெசிபிஸ் நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு யார் சமைக்க போறாங்க, என்னென்ன ரெசிபிஸ் அப்படின்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நமக்காக வந்திருக்காங்க ஸ்ரீபாலா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு எங்களுக்கா என்னென்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம வந்து நாஞ்சில் நாடு. ஓகே. சோ அங்க போறோம். ஓகே, சூப்பர். சோ அதான் மண்பானை எல்லாம் பிரம்மாண்டமா எடுத்துட்டு வந்துட்டீங்க. சோ அதுல நீங்க என்ன ரெசிபி செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நாகர்கோயில் தான் அந்த பெல்ட் வந்து நாஞ்சில் நாடு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தீயல் பண்ண போறோம். அப்புறமா வந்து தேங்காய் குழம்பு, அப்புறம் மாம்பழ காடி. சூப்பர். சோ இன்னைக்கு ஃபுல்லா வந்து நாகர்கோயில் ஸ்பெஷல்ல ஸ்ரீபாலா கலக்க போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் செய்ய போறது தீயல். ஓகே. தீயல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், தேங்காய், காய்ந்த மிளகாய், மிளகு, தனியா, சீரகம், வெந்தயம், புளி, கருவேப்பிலை, கடுகு, உப்பு, எண்ணெய். நம்ம இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஃபர்ஸ்ட் இதுல விடணும். எண்ணெய் கொடுங்க. இது வந்து ஒரு காரக்குழம்பு அந்த மாதிரி தான். எல்லாமே வந்து நல்லா வறுத்து அரைச்சு அப்புறமா பண்ணுவோம். சோ ஒரு இன்கிரீடியண்டா சொல்றேன், நீங்க கொடுங்க. ஷூர். இந்த மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபாஸ்டா சூடாயிடும். ஒரு நல்ல இது. எண்ணெய் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து மிளகாய் வத்தல், ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து தனியா, வெந்தயம். இப்ப அடுத்து என்ன வேணுமா? மிளகு, சீரகம். மிளகா வத்தல், தனியா, வெந்தயம், இப்போ மிளகு சேர்க்கிறாங்க. அப்புறம் சீரகம். இதுல வந்து இதோட தனித்துவம்னு பாத்தீங்கன்னா தேங்காய நல்ல இதுல வதக்குவோம். இப்போ ஓகே. அதுதான் அந்த தீயலோட இதுவே வந்து ஸ்பெஷாலிட்டியே வந்து. வேணும்னா இப்ப ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போடலாம். ஓகே. தேங்காய். இப்ப அடுத்தது துருவி வச்சிருக்கிற நல்ல தேங்காய் சேர்க்கிறாங்க. பொதுவாவே அந்த சைட்லாம் தேங்காய் வந்து எல்லாத்துலயுமே வந்து இருக்கும். ஆமா. ஒரு அரை கப் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. இந்த தேங்காயை நல்லா வதக்கணும். இன்ஃபேக்ட் இத வந்து இந்த பொடியை கூட பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே. ஃப்ரிட்ஜ்ல பண்ணி கூட வச்சிடலாம். டேஸ்டும் அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ ருசி வரும். ஓகே. இதுலயே நம்ம இப்ப வந்து கருவேப்பிலையும் புளியும் போட்டுருவோம். ஓகே. தேங்காய் துருவல் கொஞ்சம் அந்த பொன்னிறம் ஆகிற ஸ்டேஜ்ல வந்து கருவேப்பிலை சேர்க்கிறாங்க. இந்த மணம் பாருங்க. இந்த குழம்புக்கு உண்டான புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி. ஓகே. கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறமா புளி வந்து சேர்க்கிறாங்க. இந்த அளவு புளி போறோம். சரி, அதான் உதுத்து போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா நம்ம இதுல வதக்கும். அந்த கலர் நல்லா மாறணும் தேங்காய். அதனாலதான் இது ரொம்ப நாள் வரும். இப்படி நம்ம வதக்கறதுனால அந்த தேங்காய் இந்த அளவு வறுபடுறதுனால ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாம இருக்கும். நீங்க அவசர சமையலுக்கு ஒரு தடவை இதை பண்ணி உள்ள வச்சுட்டீங்கன்னா அப்புறமா இந்த பேஸ்ட மட்டும் எடுத்துட்டு அந்த ரெடிமேட் வத்த குழம்பு பேஸ்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நீங்களே இதை வீட்லயே பண்ணி வச்சு பாருங்க. நல்லா ப்ரௌன் ஆயிட்டு வருது. இப்ப கொஞ்சோண்டு மஞ்சள். நான் ஆஃப் பண்ண போறேன். சரி. சோ எல்லாமே வந்து நல்லா டீப்பா வந்து வதக்கி எடுத்திருக்காங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டா மஞ்சள் தூள் சேர்க்கிறாங்க. இது ஆறணும் இப்போ. ஓகே. இப்ப வதக்கினதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை அரைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே. சோ அவங்க வதக்கி வச்சிருக்கிற அந்த பதத்தை பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு டீப்பா வதக்கினா மட்டும்தான் இந்த ரெசிபி வந்து டேஸ்டா வரும். இதுல நம்ம வந்து உப்பு போடல. நான் என்ன இருந்தது, நம்ம நிறைய நாள் வச்சுக்கலாம்.
அதனால எப்ப சமைக்கிறோமோ அப்ப வந்து உப்பு போட்டா போறோம். இல்ல அப்ப இன்ஸ்டன்டா பண்ண போறீங்க அப்படின்னா இதுல நீங்க உப்பு போட்டே அரைச்சிடலாம். ஓகே. சோ இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது திக்கு பேஸ்டா தான் அரைக்க போறோம். அதனால கம்மி தண்ணி ஊத்தினா போறோம். அரைஞ்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்ப வந்து தீயல் போயிடலாம். சரி. சோ வதக்கினதெல்லாம் வந்து ஆற வச்சு நல்லா ஒரு பேஸ்ட் அந்த பதத்துக்கு வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து இதுல கடுகு போடுவோம், வெந்தயம், அப்புறமா கருவேப்பிலை. ஓகே. அப்புறம் அந்த சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். எப்பவுமே நம்ம சமையல்ல வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அது உடல் ஆரோக்கியத்துக்கும் கூட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. இப்ப என்ன காஞ்சதும் கடுகு போடுறாங்க. கடுகு வெடிச்சதும் வெந்தயம் போடுவோம். ஓகே. சோ கடுகு வந்து நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா வெந்தயம் சேர்க்கறாங்க. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வெங்காயம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்காங்க, அதை ஆட் பண்றாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வந்து எண்ணெயில வதங்கிட்டு நல்லா வதங்கினதுனால நம்ம வந்து இப்போ இந்த தீயலோட அரைச்சு வச்ச விழுதை நம்ம இதுல போடுறோம். ஓகே. ஸோ வெங்காயம் நல்லா வந்து எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த தீயலுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த விழுதை வந்து சேர்க்கிறாங்க. இது எவ்வளவு நேரம் இருக்கணுமா? ஏன்னா இதுவும் வதங்கினதுனால ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. ஒரு ப்ராபப்லி இது ரெண்டும் சேர்த்து வரதுக்காக இதுல வேணா கொஞ்சம் நம்ம உப்பு போடலாம், அந்த வெங்காயத்துக்கு உண்டான உப்பு ஒரு லைட்டா போட்டா போறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம இதுல உப்பு சேர்த்துட்டோம் அரைக்கும் போது. ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறவங்க உப்பு போட வேண்டாம். ஓகே. இப்ப அப்படி எடுத்து வச்சு செய்யும் போது வெறும் வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஒரு திக்கா இன்னும் கொஞ்சம் கூட விடலாம். ஒரு 5 minutes கொதிச்சதுன்னா போதும். ஓகே. அவ்வளவுதான், தீயல் ரெடி. அது பார்க்கும்போது நல்லா அந்த ஆப்பம். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும் ஆப்பத்துக்கு. ஆமா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த புளிப்பு, அந்த வெங்காயத்தோட ஒரு திதிப்பு எல்லாம் கலந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ண தப்பமா. ஷூர்மா. மணக்க மணக்க இந்த தீயல் வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸ்ரீபாலா. தேங்க்யூ. எவ்வளோ வந்து டீப்பா வதக்கி இது வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா எல்லாம் ஒன்னோட ஒண்ணு அவ்வளோ பிளெண்ட் ஆகி இருக்கு. நிச்சயமா என்னுடைய சுவையும் வந்து டேஸ்டா இருக்கும். இப்ப என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம். நல்ல காரசாரமா புளிப்பா. ஆமா, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. சோ இதனால நான் ஃபர்ஸ்ட் டைம் தீயல் சாப்பிடுறேன். ஆமா, நாங்க ஊருக்கு போயிருக்கேன், ஆனாலும் ஆமா சாப்பிட்டது இல்ல. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். தீயல் செய்யும் முறை: மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு காய்ந்த பிறகு மிளகாய் வத்தல், தனியா, வெந்தயம், மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம்,
தேங்காய் துருவல் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்கவும். வதக்கிய பின் கறிவேப்பிலை, புளி சேர்த்து வதக்கவும். இதோடு சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்பை அணைத்த பின் அதை மிக்சியில் தண்ணீர் சேர்த்து அரைத்துக் கொள்ளவும். மற்றொரு மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, வெங்காயம் மற்றும் அரைத்த கலவையை சேர்த்து உப்பு, தண்ணீர் சேர்த்து 5 நிமிடம் கொதிக்க விடவும். இதோ உள்ளித்தீயல் தயார்.